வணக்கம். உணர்வே பிரம்மம், அறிவே சர்க்குரு. இந்த பதிவில் என்னென்னா, போகர் 12,000 அப்படின்ற ஒரு நூல் இருக்கிறது. அதிகமாக யாரிடம் அது இல்லை. பழைய சித்த மருத்துவரிடம் இருக்கிறதா கேள்வி. ஒரு சில பேரிடம் நான் பார்த்திருக்கிறேன், படிச்சும் இருக்கேன். அதை பலவிதமான விஷய ஞானங்களை இந்த போகர் சொல்லியிருக்காரு. போகர் ஒரு அற்புதமான சித்தர். 18 சித்தரையும் ஒரு தனித்துவம். அனைவரும் உயர்ந்தவர்கள் தான். இந்த 18 சித்தரையும் உயர்ந்தவர்கள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அவரோட பயிற்சி முறைகள் தான் அதிகமாக இருக்கிறது. சுவாமி சிவானந்த பரமஹம்சர் வடகரை அவர் போகராண்ட இருந்து தான் இந்த வாசியோகத்தை கற்றுக்கொண்டார் என்று செவி வழி கதைகளாக இருக்கிறது. எப்படி இருக்கோ எல்லா சித்தர்களும் நம்ம நன்மை தான் செஞ்சுருக்காங்க. நல்ல குரு, நல்ல பயிற்சி முறையும், நல்ல வார்த்தைகளையும், நல்ல உணவு முறைகளும், நல்ல வாழ்க்கை நெறிமுறைகளையும் கற்றுத்தருவார்கள். குரு என்பது நீங்கள் தேடி செல்வதில்லை, அவர் தேடி வருவதும் அல்ல. என்னடா அப்படி சொல்கிறீங்கன்னா, உங்களோட மனநிலையும் அவரோட மனநிலையும் ஒத்து போகின்ற ஒரு நிலை. அவர் தன்னை உணர்ந்து சில வார்த்தைகளால் மட்டும்தான் சொல்லுவார். உங்களை எப்படி புரிய வைக்குதுன்று அவருக்கு தெரியாது. ஏன்னா அவர் புரிய வைக்க அவர் வரல. அவர் வார்த்தைகள் உங்களுக்கு புரிந்து விட்டாலுமே அவர் குரு தான். சரி, போகர் 12,000 அப்படின்ற நூலில் இருந்து போகரார் நிறைய மருத்துவம், யோகம், வாதம், அதாவது ரசவாதம், வர்மம், நல்லதுக்கும் கெட்டதுக்கும், அதாவது போர்க்கலையாகவும் மருத்துவமாகவும் சொல்லியிருக்காரு. பல மாந்திரிக ரகசியம், மனத்தத்துவம் சொல்லியிருக்காரு. சூட்சும பரிகாரங்கள், ஜோதிடம், நாடு ஜோதிடம், இந்த மாதிரி பல ரகசிய முறைகள்லாம் சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன சில யோக சார்ந்த மருத்துவத்தை இங்கே நான் பதிவிடுகிறேன். பஞ்சகல்ப மருந்துன்னு முன்பதில் பல பதில் சொல்லியிருக்கேன். வேப்ப முத்து, அதாவது கொட்டை, அதோட உள்ள இருக்கிற விதை, வெள்ளை மிளகு, கஸ்தூரி மஞ்சள், கடுக்காய், நெல்லிக்காய் இதோடு கலர்ந்து அரைத்து ஆண் பெண் தேவையான அளவு கஸ்தூரி மஞ்சளை மட்டும் குறைத்து கொள்ள வேண்டும். பெண்கள் அதிகமாக்கலாம். ஏன்னா அந்த மஞ்சள் நிறம் ஒரு தோற்றத்தை கொடுக்கும். அதனால் ஆண்களுக்கு இது சனிக்கிழமை ஆண்கள், பெண்கள் செவ்வாய்க்கிழமைன்ற நாட்களில் பகல் 6 மணியிலிருந்து 7:30 மணிக்குள்ளே தடவி அந்த சூரியனில், காலை சூரியனில் நின்று வெந்நீரில் தான் குளிக்கணும். நல்ல கவனமாக இருங்க, வெந்நீரில் குளிக்கணும். தேய்ச்சி குளிக்கணும். சோப்பு சீக்காக பயன்படுத்தக்கூடாது. இது போகர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அகத்தியர் சொல்லியிருக்காரு, வள்ளல் பெருமான் சொல்லியிருக்காரு, திருவள்ளுவர் நயினார் அவர் சொல்லியிருக்காரு. ஞான வெட்டியான்ற நூலில் இந்த போகர் 12,000 புத்தகத்தில் சொல்லியிருக்காரு. இதில் ஒரு செய்ய முடியாதவர்கள், ஏன்னா வறுமை தானே. வெள்ளை மிளகு எவ்வளோ தெரியுமா ரேட்டு? 100 கிராம் 400, 500 சொல்கிறாங்க. ரேட்டு ஏறுது. கிடைக்காதவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வில்வ பழ தைலம் அப்படின்ற ஒரு தைலம் சொல்லியிருக்காரு. இது கன்னியாகுமரி மாவட்டத்திலும் கேரளாவிலையும் சில வைத்தியர்கள் இதை ரகசியமாக பயன்படுத்துகிறாங்க. எளிமையான முறை. இந்த இளம்பிள்ளை வாதம் குழந்தைகள் இருக்குப்பாங்க, சின்ன வயசில் இருக்கும்போது ஆரம்பத்திலே இந்த தைலம் ஓரளவுக்கு உதவுதா சொல்கிறாங்க. மனவியாதி உள்ளவங்களும், தலையில் சின்ன விபத்து ஏற்படுத்தி காப்பாற்றப்பட்டவர்களும், யோகத்தில் அதிக உஷ்ணம் கண்டவர்களும், முடி கொட்டுறது, அதிக சூடு உள்ள உடம்பும் இதை பயன்படுத்தலாம். அந்த செயல்முறை எப்படின்னா, வில்வாட்டை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. ஈஸ்வரனுக்கு உயர்ந்ததாகவும் மருத்துவத்தில்
தலை சிறந்த ஒரு மூலிகை இது ஒன்று. சிவ வழிபாட்டில் இந்த வில்வோடு பயன்படுத்துவாங்க. இந்த வில்வோட்டை மேலே அறுத்து உள்ளே இருக்கிற சதையெல்லாம் எடுத்துகிட்டு நல்ல காய வச்சு விபூதி அதில் பயன்படுத்துவாங்க. வசிய விபூதியாக பயன்படும். இந்த வில்வோடு ஒவ்வொரு உத்ராட்சம் கழுத்தில் போடுற மாலையில் இடையில ரவுண்டாக வச்சுருப்பாங்க, ஒரு தட்டையாக பார்த்துருப்பீங்க. அது வில்வோடு பாசிட்டிவ் எனர்ஜி இது தருவதாகவும் சொல்கிறாங்க. அதுவும் உண்மையும் கூட. இந்த வில்வோட்டை தூள் செய்து தேனோ இல்லை சாதாரண வெந்நீரில் கொண்டா மனவியாதி சம்மந்தப்பட்டவர்களுக்கு இது பயன்படும், தீரும். ஆரம்ப சாதங்களுக்கு இந்த வில்வ இலையை 3 எடுத்து 3 மிளகு சேர்த்து காலை வெறும் வயிற்றை மென்று தின்று ஓரளவுக்கு வெதுவெதுப்பான நீரை பருக சொல்கிறாரு போகர் 12,000. அதுவும் 7,000 சொல்லியிருக்காரு. வாசி மீறும் வன்னி மீறும் காந்தி கூடும் சூழ்முனையில் நாட்டம் கொள்ளும் உடம்பு கைலாய தேகமாகும்ன்ற சொல்கிறார் ஒரு பாட்டில். போகர் 12,000 புத்தகத்துலேயும் இதை ரொம்ப எளிமையாக சொல்லியிருக்காரு. இது வில்லோட தைலம் செயல்முறை என்ன என்றனா, நல்ல பழுத்த வில்லோடு கீழே விழக்கூடாது, வாசனை அடிக்கும், நல்ல கமகமான இருக்கும் வாசனை, ஓரளவுக்கு மஞ்சளாக இருக்கும். அதை எடுத்து உடைச்சிங்கன்னா உள்ள மஞ்சள் நிறம் தேன் மாதிரி ஒரு திரவம் இருக்கும். வாயில் வச்சிங்கன்னா கசப்பு மாதிரி இருக்கும். உள்ளே இருக்கிற அந்த செடி மட்டும் எடுத்து மரச்செக்கில் ஆட்டின எள்ளெண்ணெய், நல்லெண்ணெய், அதாவது எள்ளெண்ணெய் எடுத்து அந்த மரச்செக்குனா என்னென்னமோ சொல்கிறாங்க. வேங்க மரம், அது வில்லு மரம், இல்லைன்னா நுணா மரத்தில் அந்த காலத்தில் செஞ்சுருப்பாங்க. இழுப்பு மரத்தில் தான் அதிகமாக செய்வாங்க. இந்த நுணா மரமும் இந்த வில்வ மரத்தால் செஞ்சது ரேரு. ஏதோ மரச்செக்கில் ஆட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க. எடுத்து வந்து 1 லிட்டருக்கு 50 கிராம் இல்லை 100 கிராம் கிடைஞ்சால் ரொம்ப நல்லது. ஏன்னா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வில்வ பழத்தை 100 கிராம் எடுத்து நல்லா பேஸ்ட் மாதிரி ஆக்கிடுங்க. அது கூட என்னென்னா சீரகம் 1 ஸ்பூன் எடுத்துங்க. அதாவது 3 கிராம் 5 கிராம் விகிதாச்சாரத்தில் எடுத்துங்க. வெந்தயம் 1/2 ஸ்பூன் எடுத்து 2த்தையும் இடித்து அதில் கலந்துங்க. கலந்துட்டு ஒரு சில்வர் பாத்திரமோ இல்லை பீங்கான்லையோ அதை உள்ளே போட்டு வடிக்க மேலே துணி வச்சு கட்டிடுங்க. ஊறுகாய் வச்சுருப்பாங்க ஒரு கட்டி அழகாக, அந்த மாதிரி கட்டி வெயிலில் வைக்கணும். மிதமான வெயிலில், ரொம்ப சூட்டில் வைக்கக்கூடாது. ஒரு 15 நாள் வைக்கணும். வச்சு மிதமான சூட்டில் ஒரு மரத்து விறகு, எந்த மரமாக இருந்தாலும் ஒரு மரத்து விறகு, அதில் முக்கியமானது வேப்ப மரம், கருவேல மரம், வேலை மரம். அப்படி கிடைக்கலன்னா சவுக்கு கட்டை, அதில் சவுக்கு மரத்துக்கு கட்டை அதில் போட்டு மிதமான சூட்டில் காற்றணும். தகதகன்னு எரியக்கூடாது. வடிகட்டி பெண்கள் செவ்வாய்க்கிழமை, ஆண்கள் சனிக்கிழமை தலையில் தேய்ச்சி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைத்து நல்ல பத்திக்க வெந்நீரில் குளிக்கணும். சீக்கா பயன்படுத்தக்கூடாது. முன் சொன்ன பஞ்சகல்பம் பயன்படுத்துங்க. முடியாதவங்க சீக்கா பயன்படுத்துங்க. வெறும் சீக்கா தான், அது கூட எந்த கலப்படமாக இருக்கக்கூடாது. தேய்ச்சி குளிங்க. பகல் தூக்கம் இருக்கக்கூடாது. இது ரொம்ப கவனமாக இருக்கணும். புளிப்புள்ள உணவை எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதிக சூடு உள்ள பொருளையும் எடுத்துக்கூடாது. உணவாக மாமிசம் எடுத்துக்கூடாது. உடல் உறவு இருக்கக்கூடாது. அன்றைக்கி பூரா ஜபம், தியானம் அப்படின்ற பயிற்சி முறையில் இருங்க. நிழலே இருங்க. வெயிலில் சுற்றக்கூடாது. முக்கியமாக நல்லா சளி பிடிக்கும். சளி பிடிக்கிறவங்க இந்த ஓரளவுக்கு இதை தவிர்த்துருங்க. இந்த போகர் 12,000 புத்தகத்தில் இருந்து இந்த மருத்துவத்தை என் குருநாதர் ஒருத்தர் சொன்னார் திருக்கழுக்குன்றத்தில். அதே மாதிரி பல யோக ரகசியத்துக்கு தேவையான மருத்துவமும் சில தாந்திரிக பயிற்சி முறைகள் இதில் சொல்லியிருக்காரு. இதை நான் 22 வருஷமாக பயன்படுத்துகிறேன். இப்போ கூட நான் ஊற வச்சு காசு அறுத்துக்கு ரெடியாக வச்சுருக்கேன். அடுத்த ஒரு வீடியோவில்
நான் அதை பதிவிடுறேன். இது ஒரு அற்புதமான மருந்து. ஆரம்ப பக்கவாதம் உள்ளவங்களுக்கு, வாதம் சம்மந்தப்பட்டவங்களுக்கும், பித்த நோய் உள்ளவங்களுக்கும் இதை பயன்படுத்திங்களுங்க. அதிகமாக கனவு வருதுன்னுவாங்க யோகத்தில் இருக்கிறவங்க. கற்பனைலாம் இருப்பாங்க, எனக்குள்ளே அற்புதம் நடந்தது, என்ன தூக்கம் மாதிரி இருந்தது, எனக்குள்ளே இருக்கிற ஆன்மா வெளியே போச்சு, எனக்கு முருகர் காட்சி கொடுத்தாரு, போகர் காட்சி கொடுத்தாரு. இதில் மனவேதி. அப்படிப்பட்ட மன சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது வரும். யோகம் செய்கிறவங்களுக்கு ஆரம்ப சாதகம். குரு இல்லாதவங்களுக்கு, குரு இல்லாமல் பயிற்சி செய்கிறவங்களுக்கு இது வரும். இந்த மாதிரிலாம் இந்த நல்ல குரு விடம் கேட்டு இந்த சந்தைகளை தீர்த்து கொள்ளுங்கள். மனம் சார்ந்த விஷயங்கள் அனைத்துமே போலி. உணர்வு சார்ந்த விஷயங்களே உள்ளுணர்வு அவரவர் தனிப்பட்ட நிலையை குறிக்கும். தியானம் என்பது மன ஒருமைப்பாடு. தியானத்தால் ஞானம் அடைய முடியாது, ஆனால் தீவிர பயிற்சியால் அடைய முடியும். மனம் சார்ந்த விஷயங்கள் அனைத்துமே தியானம் இல்லை, எல்லாம் வார்த்தைகள். மனதை கடக்கக்கூடிய விஷய ஞானங்கள் நல்ல ஒரு பயிற்சி முறையில் இருக்கிறது. மனதை கடப்பதே மனம் தான், ஆனால் அது மனம் அல்ல. நான் அப்படி சொல்கிறேன் நினைக்காதீங்க. நீங்கள் இந்த மருத்துவத்தை பயன்படுத்தி மேல்நிலை அடைய வேண்டுகிறேன். இது குருவுக்கு போகரை சாரும், முருகப்பெருமானை சாரும். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு பதிவில் எதிர்பாருங்கள்.